அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் கற்றுக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய தீர்வை உடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வருகிற இடத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய அபிஷேகம் நம்ம மேல் இருக்கிறபடியால், அவருடைய அழைப்பு நம்ம மேல் இருக்கிறபடியால், நாம் எப்படி இருக்கிறோம்னா இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம். ஆமென். வேதத்துல பாருங்க, 2 ராஜாக்கள்ல 2ஆம் அதிகாரத்துல 19-22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, எலிசா என்ன பண்றாரு, பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி என்ன சொல்றாங்க, எங்க ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்து தங்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா என்னன்னா தண்ணி நல்லா இல்ல, நிலமும் வறட்சியான நிலமா பாழ்நிலமா இருக்கு, அதுல ஒரு குரோத்தே இல்லை அப்படி சொல்றாங்க. அப்போ என்ன பண்றான்னா, அவன் ஒரு புது தொண்டி எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாடும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அவன் ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த்தை என்ன செய்யறான், செயல்படுத்துகிறான். செயல்படுத்தி விட்டு அதை காட்டில ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தைப்படியே நடந்துட்டான். ஏன்னா அது அப்படியே அடுத்த வசனம் போட்டிருக்கு இல்லைங்களா, எலிசா சொன்ன வார்த்தையின்படியே. அப்ப அவன் என்ன வார்த்தை சொல்றான் அப்படின்னா, அவன் அந்த உப்பெல்லாம் போட்டு அதுல அந்த இதில் போட்டு சொல்றாரு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். அது எப்படிங்க, அது தண்ணி கெட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே இல்லாம இருக்கு. ஆனா இவர் ஊழியக்காரன் என்ன சொல்றான், தண்ணி அந்த உப்பு போட்ட இதை கலந்து அதை போட்டுட்டு சொல்றாரு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். அவருக்கு அந்த அதிகாரம் எப்படி வந்தது? நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. ஆமென். அவன் அதை சொல்லுகிறான், சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாடும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவன் ஒரு ஃபெய்த் ஆக்ஷனை வச்சு கர்த்தரை முன்னிட்டு என்ன பண்றான்னா சொல்யூஷன் கொடுக்கிறான். அடுத்த வசனம் போட்டிருக்கு, எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அப்ப பூமியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கவே தேவன் நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிறார். அப்ப நம்ம வாயிலிருந்து தீர்வுகள் மட்டும்தான், அந்த சம்பந்தமான வார்த்தைகள் மட்டும்தான் வரணும். சொல்யூஷன்ஸ் பத்தி தான் நம்ம என்ன செய்யணும், பேசணும். நம்ம வாட்டுக்கு குடியிருக்க நல்லது, தண்ணீரோ கெட்டது எல்லாம் சொன்ன பிறகு, ஐயோ அப்படியா, நான் வேற இடத்துக்கு போலாமா, இது எனக்கு நல்லா தெரியுமே, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாருங்க, நம்ம தீர்வை மட்டுமே பேச வேண்டும். விடுதலை கொடுக்கிற அந்த வார்த்தை மட்டும்தான் பேச வேண்டும். ஆமென். நம்ம ஆன்சர்ஸை மட்டும்தான், பதில்களை மட்டும்தான் பேசணும். அதுக்காகத்தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா பிரச்சனையை பத்தி பேச எல்லாரும் இருக்கிறாங்க, பிரச்சனையின் வீரியத்தை பேசக்கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனைக்கான தீர்வை பேச ஆட்கள் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, பா, உன்னை அபிஷேகம் பண்ணதே தீர்வை கொண்டு வரும்படியாய், நான் உன்னை அபிஷேகம் பண்ணதே பிரச்சனைக்கான பதில்களை பேசும்படியாய், நான் உன்னை அபிஷேகம் பண்ண நோக்கமே நீயே பதிலா இருக்கும்படியாய் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், நீங்க அங்க இருக்கிறதுக்கு காரணம் உங்க மூலமா தான் ஆண்டவர் பதில்களை கொடுக்க போகிறார். ஆமென். எனவே அபிஷேகத்தினால நிறைந்து ஆவியானவரோடு இணைந்து தேவனோடு அந்த நடக்கிற உறவுல வளர்ந்தீங்கன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார்ப்பா, இதாப்பா பதிலு, இதை நீ சொல்லு. பாருங்க, யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். 7 வருஷம் நல்ல செழிப்புன்னு வருஷம், அடுத்து 7 வருஷம் பஞ்சம், இதுக்கு என்னன்னா பண்ணணும், அவனே சொல்யூஷன் கொடுக்குறான். உடனே பார்வன் சொல்றான், அப்பா உன்ன மாதிரி அவனுமே இல்லை, நீயே இருந்துரு அப்படின்னு. அவன் அப்ப நான் சொல்றேன், நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க எதற்காக, தீர்வை கொண்டு வர. எனவே தீர்வை கொண்டு வருகிறவர்களா இந்த பூமியிலிருந்து தேவனுடைய தீர்வை பூமிக்குரிய பிரச்சனைகளுக்கு, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு கொடுக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மெய்யான ஒளியாம் இயேசுவை வெளிப்படுத்துகிற வெளிச்சமாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். வெளிச்சத்தை வெளிப்படுத்துவோம், பதில்களை பேசுவோம், தீர்வை கொண்டு வருவோம், தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.